அனைவருக்கும் வணக்கம். இது குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான கிராமர் முழுவதும் பார்க்க போறோம். இன்னைக்கு டாபிக் ஓமோஃபோன்ஸ் ஓமோனிம்ஸ். எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. அது ஸ்டேட்மெண்ட்லாம் கூட கேட்டாங்க. இது ஸ்கூல் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அதை முழுவதும் நம்ம பார்க்க போறோம். 11th 12th புக்கையும் சேர்த்து பார்க்க போறோம். எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல ஓமோஃபோன்ஸ்னா என்ன, ஓமோனிம்ஸ்னா என்னன்றத நம்ம பார்க்கணும். முதல்ல எல்லாரும் பாரு, இந்த சார்ட்டை பாருங்க. முதல்ல முக்கியமானது, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓமோனிம்ஸ். இந்த ஓமோனிம்ஸ்ல இருந்து தான் ரெண்டு வருது. ஒன்னு ஓமோகிராம்ஸ். 11th 12th புக் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த சைடு பாரு ஓமோஃபோன்ஸ். சார் என்ன சார் வித்தியாசம்? ஓமோஃபோன்ஸுக்கும் ஓமோகிராம்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. ஓமோகிராம்ஸ்னா ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி காணப்படும். சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு சவுண்டு, ஆனா மீனிங் மட்டும் வேற வேற. சார் எப்படி சார் சொல்றீங்க? ஒண்ணுமே கொஞ்சம் புரியலையே. ஒண்ணும் கிடையாது. பார்க்கு சவுண்ட் பாரு ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் பாரு அதே மாதிரி இருக்கும், ஆனா மீனிங் வேற வேற. ஒரு பார்க் வந்து காரோட பார்க்கிங் லாட், இன்னொரு பார்க்ன்றது வேற. அப்ப கார்டன். அப்ப எப்படி வேணும் நம்ம என்ன பண்ணலாம்? மென்ஷன் பண்ணலாம். இதுக்கு ஓமோகிராம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐக்கு கட்டாயமா கேட்கக்கூடியதுதான் ஓமோஃபோன்ஸ் ஓமோனிம்ஸ். இப்போ ஓமோனிம்ஸ்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஓமோகிராம், இன்னொன்னு ஓமோஃபோன்ஸ். ஓமோகிராம்னா சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். எக்ஸாம்பிள் பார்க்கு நான் கொடுத்துருக்கேன். அப்படியேவா ஓமோஃபோன்ஸ்னா என்ன? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? வார்த்தைகள் வேற வேற மாதிரி இருக்கும், சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், மீனிங்கும் வேற மாதிரி இருக்கும். சார் ஏன் சார் இந்த மாதிரி டெஃபினிஷன்லாம் கொடுத்துருக்கீங்க? டெஃபினிஷன் நம்மளுக்கு கேட்கலாம். இந்த மாதிரி டெஃபினிஷன் கூட கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஓமோஃபோன்ஸ் என்ன, ஓமோனிம்ஸ் என்ன நம்மளுக்கு கேட்கலாம். திரும்ப சொல்றேன், ஸ்பெல்லிங் வேற வேற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் டியர் டியர். ஒரு டியர் மான குறிக்கும், ஒரு டியர் அன்பு குறிக்கும். புரியுதா? அப்போ வேற வேற வார்த்தைகள், ஸ்பெல்லிங் வேற வேற, சவுண்டு ஒரே மாதிரி இருக்கு, மீனிங் ஆனா வேற வேற. இது ஓமோஃபோன்ஸ். ஓமோஃபோன்ஸ் இது. திரும்பவும் ஒரு வாட்டி நான் தெளிவா சொல்றேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. ஓமோனிம்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஓமோகிராம்ஸ், ஒன்னு ஓமோஃபோன்ஸ். ஓமோகிராம்ஸ்ல ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கு அதை கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி வார்த்தைகள் காணப்படுதா, சவுண்ட் ஒரே மாதிரி வருதா சொல்லும் போது, ஆனா எப்படி இருக்கும்? மீனிங் ரெண்டுத்துக்கும் வேற வேற. ஒரு பார்க் காரோட பார்க்கிங் லாட், இன்னொரு பார்க்கு கார்டன் குறிக்கக்கூடியது. அப்படி இந்த சைடு வா ஓமோஃபோன்ஸ். ஓமோஃபோன்ஸ் பார், ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? வேற வேற மாதிரி இருக்கும், சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. டியர் டியர் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா மீனிங் வேற வேற. ஒரு டியர் மானு குறிக்கும், இன்னொரு டியர் அன்பு குறிக்கும். சரியா? அப்போ ஓமோனிம்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். சரி, இது இல்லாம வேற மாதிரி இருக்கா சார்? ஏதாவது நம்ம பெரிய புக்ல கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? எட்ரோஃபோன்ஸ். இப்ப இது பாரு எட்ரோனிம்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எட்ரோஃபோன்ஸ். இதை நம்மளுக்கு கேட்கலாம். பெரிய புக்ல மட்டும்தான் இருக்கு, இதை நம்மளுக்கு கேட்கலாம். சரி, இது எப்படி சார் இருக்கும்? ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், சவுண்ட் வேற வேற மாதிரி இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மீனிங்கும் வேற வேற மாதிரி இருக்கும். இங்க பேர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெளிவா புரியும். ஒன்னு மினிட்ஸ், டைம் குறிக்கக்கூடியது. இன்னொரு மினிட்ஸ் என்னதுன்னா ஸ்மால், வெரி ஸ்மால். இதுக்கு மீனிங் என்ன? வெரி ஸ்மால். அப்போ இன்னொன்னு என்னது? டைமை குறிக்கக்கூடியது, டைம்ல இருக்கக்கூடிய மினிட்ஸ் குறிக்கக்கூடியது இன்னொன்னு. அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரெண்டும் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் காணப்படுது, சவுண்ட் சொல்லும் போது வேற மாதிரி மாறும், இது ப்ரொனன்சியேஷன் சொல்லும் போது வேற மாதிரி மாறும், மீனிங்கும் வேற மாதிரி தரும். இதுக்கு பேர் என்ன? எட்ரோஃபோன்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கூட கேட்கலாம் ஐயா. இதை பார்த்துக்கோ. இந்த மூணு நல்லா பார்த்துக்கோ. ஓமோஃபோன்ஸ், ஓமோனிம்ஸ். அதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல அதிக அளவு காணப்படக்கூடியது. இப்ப நம்ம ஸ்கூல் புக்குள்ள போவோம். முதல்ல நான் என்ன பண்றேன்னா 11th 12th புக்கை முடிச்சு கொடுத்துறேன். ஏன்னா மாணவர்கள் நிறைய பேருக்கு அதுதான் குழப்பமா இருக்கும். அது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள அழகா என்ன பண்ணுவோம்? 8th இருக்கிறது, 7th இருக்கிறது நம்ம உள்ள போவோம். இங்க பாரு 11th 12th புக்ல இருக்கிறது சேர்த்து கொடுத்துருக்கேன். இதுல சிலது என்ன தெரியாதுன்னா உனக்கு எழுதியிருக்கக்கூடியது, நான் எழுதியிருக்கக்கூடியது உனக்கு கண்ணுக்கு தெரியாது, நான் திரும்பவும் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாரு ஓமோஃபோன்ஸ். ஓமோஃபோன்ஸ் என்னன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓமோஃபோன்ஸ் என்னன்றதை நான் என்ன பண்ணேன்? உனக்கு சொல்லி கொடுத்தேன். வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும், சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பேசக்கூடியது எப்படி இருக்கும்? மீனிங் உங்களுக்கு பாக்குறது எப்படி தெரியும்? ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், வித்தியாசமான ஸ்பெல்லிங் காணப்படும். இங்க ஒரு ரெண்டு பிரேக் இருக்கு.
வேற வேற மாதிரி சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா வேற வேற. இவங்க கேட்டிருக்க கேள்விக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும்னு பாருங்க. we have a short break. இந்த பிரேக்ன்றது வந்து நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துப்போமே அந்த பிரேக். அப்ப இந்த பிரேக்கை தான் நம்ம போடணும். அந்த பிரேக் வந்து வண்டியில போடுவோமே பிரேக், காலம் போமே அந்த பிரேக். அப்ப கொஸ்டினை படிக்கணும், அதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டா இருக்குமோ அதை போடணும். இந்த பிரேக்ன்றதுதான் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன், 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டேன், அந்த மீனிங். இந்த பிரேக்கு என்ன சார் மீனிங்? இந்த பிரேக் வந்து கார்ல போடுவோம்ல அந்த பிரேக். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் 11th 12th புக்ல இருக்கு, நம்ம அதை முழுதும் பார்த்துருவோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஹோமோபோன்ஸ் கேட்டிருக்காங்க, சூட்டபிளா எது இருக்குன்னு, அதுக்கு நான் இந்த பிரேக்கை போட்டிருக்கேன். சரியா? இப்ப அடுத்து பாரு, ஒவ்வொருத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அழகா சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப இந்த கார்ல போடக்கூடிய பிரேக் இப்பதான் சொன்னேன், பிஆர் ஏகேஇ, அந்த பிரேக் இங்க போடணும். சரியா? இந்த கேள்வி பாரு, ஒரு பொண்ணு வேரிய பெல்ட் அரௌண்ட் இயர். இதுல கொஞ்சம் உங்களுக்கு தெரியல, உனக்கு கரெக்டா தெரியும். we should misuse waste natural resources. அப்போ பாக்குறதுக்கு உனக்கு சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கலாம், வார்த்தைகள் வேற வேற காணப்படுது, ஆனா அதுக்கு ஏத்த சூட்டபிள் ஆன்சரை போட்டோம்னா முடிந்தது. ஆக்சிஜன் இஸ் எ பிரின்சிபல். பிரின்சிபலுக்கு இந்த பிரின்சிபல் வரணும். சரியா? அதை நம்ம ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ சொல்லுவோம்ல, அதுல மிஷின்ல வேலை பார்க்கக்கூடிய பிரின்சிபல் அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஒரு மிஷின் வந்து இந்த பிரின்சிபல்ல கரெக்டா வேலை பார்க்குது, அதுக்கு ஏஎன் வரும், இங்க பிஎல்இ வரும். கரெக்டா பார்த்து நம்ம போடணும். சரியா? இப்ப அப்படியே வா, ஒவ்வொருத்துக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு அழகா சால்வ் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கேன். இங்க பாரு, டார்டாய்ஸ் ஷுட் பி பிரேர்ட். இப்ப நான் எழுதியிருக்கிறது உனக்கு தெரியல, அதனால நான் திரும்ப எழுதுறேன். இதுலயே நான் எழுதியிருக்கக்கூடியது உனக்கு தெரியல, அதனால திரும்ப எழுதுறேன். சரியா? I like to have bread for breakfast. எனக்கு என்ன டோஸ்ட் பண்ணணும், பிரெட் டோஸ்ட் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா போடணும். சரியா? திஸ் மெடிசன் வில், இந்த லெசன் போடணும், LESSEN போடணும். யாரா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னா இந்த லெசன் போடணும். அப்போ ரெண்டுமே இந்த மாதிரி கொடுக்கப்படும். நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் தெரியணும். நம்மளுக்கு எப்ப அந்த மீனிங் கரெக்டா தெரியுதோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன வார்த்தையை அங்க போட்ட ஆன்சர் வரும் கரெக்டா தெரியும். இப்போ இங்க பாரு, the child look very sick and pain. இந்த பெயினா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. I need a pail of water, wash the cup. சரியா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் ஹோமோபோன்ஸுக்கும் ஹோமோனிம்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சார் எனக்கு எல்லாத்துக்குமே மீனிங் தெரியாது, ஹோமோபோன்ஸுக்கு ஹோமோனிம்ஸுக்குலாம் மீனிங் தெரியாது சார், என்ன சார் பண்றது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கத்துக்க போதுமானது. நான் ஸ்கூல் புக்ல இருக்குது ஆன்சரோட எழுதுறேன், கரெக்டா பார்த்துக்கோ. ரவி picked the banana peels and throw the dustbin. throw, இந்த த்ரோனா தூக்கி போடுவது. the soldier have passed through. throwனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள இப்படி போயிட்டு வர்றது, அதுதான் இந்த துருவான மீனிங். இதுல தூக்கி போடக்கூடிய த்ரோவை மென்ஷன் பண்றாங்க, இங்க வெளியேறக்கூடிய த்ரோவை மென்ஷன் பண்றாங்க. the soldiers had to pass through a dark tunnel. ஒரு இருட்டான டனலுக்குள்ள சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, போனாங்க, பாஸ் ஆனாங்க அப்படின்றதுக்கு இதுக்கு மென்ஷன். அப்ப எல்லாத்தையும் பாரு, ரெண்டுக்கும் மீனிங் தெரியணும். அப்ப அப்படி மீனிங் தெரிஞ்சா நம்மள என்ன பண்ண முடியும், கரெக்டான ஹோமோபோன்ஸை போட முடியும். The crops, a covered with a short, a 5-day annual training camp, the senior cadre of a national cadre, crops, இந்த crop வேற அந்த crops வேற. CORP இங்க வரும், இது CORPSC இங்க வரும். இது 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஹோமோபோன்ஸ். அப்ப ஹோமோபோன்ஸ்னா இதுதான். இப்ப அப்படியே வா, இப்ப இதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய விஷயம் இருக்காது, உனக்கு நம்மள தெளிவுபடுத்தணும் என்பதற்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இங்க பாரு, இந்த பாரு ஹோமோபோன்ஸ் 12th புக்ல இருக்குது, அப்படியே பாரு. nobody can see whenever, இந்த whenever வரும். they will have be improved in the weather. இந்த weather தெரியும், வானிலை. இங்க பாரு, your ring is lost, do not lose it. தொலைக்காது, இந்த லாஸ் வரும் இந்த லூஸ் வர, நல்லா மாத்தி 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 குழம்பிக்க கூடாது, ரெண்டுத்துமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ரிங்கு வந்து என்னாச்சு, லாஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, ஆனா நீ என்ன பண்ணாத, லூஸ் பண்ணாத, லூஸ் இட் பண்ணாத. we found a packet, PACKET, packet of biscuit in a pocket. இங்க PO வரும், இங்க PA வரும், மாத்தி கீத்தி அடிச்சிடக்கூடாது.
புரியுதா? இங்க பாக்கெட்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட், இந்த பாக்கெட்னா ஒரு ஸ்மால் பாக்கெட், நம்ம சட்டை பாக்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி பாக்கெட், அந்த பாக்கெட். சரியா? மாத்தி அடிச்சிடக்கூடாது. when the pole cleared 28 feet, இந்த ஃபீட்னா தெரியும் எல்லாருக்கும், FEET ஃபீட், ஃபீட்னா அடி, ஃபீட், அந்த ஃபீட். இங்க இருக்கக்கூடிய ஃபீட் FEAT, இது வேற. சரியா? இங்க பாரு, எக்ஸ்பிளைன் த குவிஸ், நம்ம குவிஸ் சொல்லுவோம்ல, குவிஸ் காம்படிஷன்லாம் கலந்துக்கணும், அது போட்டு கட் யுவர் புட், COAT, கரெக்டான மீனிங் போடணும். படிக்கிறோம், அங்க என்ன சூட்டபிளா பொருந்தோ அதுக்கான மீனிங் தெரிஞ்சு நம்ம போட்டா முடிஞ்சு போச்சு. The struggler paused, நின்றான், paused a few minutes, அப்படியே நிக்கிறான், few minutes before he paused. இந்த pausedன்றது போறது, இந்த pausedன்றது நிக்கிறது. நம்ம வீடியோலாம் ப்ளே பண்ணும்போது இப்போ தெரியுமா பாஸ்ட் சொல்லுவோம், அந்த பாஸ்ட் இது. இந்த பாஸ்ட்ன்றது போறது. சரியா? அதை நான் புரிச்சுக்கோ. அதே மாதிரி லாஸ்ட் இதை கொடுத்துருப்பேன், லாஸ்ட் த விரிஞ்சர் டான்சர், இந்த வேர்ன்றது போடுறது, எல்லாருக்கும் தெரியும் வேரிங், இந்த வேர்ன்றது போடுறது. அதே மாதிரி த செயின் that I present to my sister was not made up of gold, it was a gilt, GILT. எழுதுனேன், தெரியும்னு பார்த்தேன், பிக்சரைஸ்ல தெரியல, அதனால திரும்ப எழுதி கொடுக்குறேன். சரியா? உங்களுக்கு அப்படியே எழுதி காமிச்சு விட்டுறலான்னு பார்த்தேன், திரும்ப என்ன பண்றேன், எழுதுறேன், ஏன்னா அதை காமிச்சு ஒழுங்கா தெரியல. 11th 12th இருக்கக்கூடியதை நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். இங்க பார், இந்த 11th 12th இருக்கக்கூடியது இங்க மாதிரி இந்த பாக்ஸை மட்டும் நல்லா பிடிச்சிக்கும். 12th புக்ல இருக்கக்கூடியது இந்த பாக்ஸை நல்லா பிடிச்சி, ஓமோஃபோன்ஸ்னா என்ன, ஓமோனிம்ஸ்னா என்னன்னு அழகா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாக்ஸை நீ முழுமையா பிடிச்சிக்கும். மிச்சம் வேண்டாம். ஓமோஃபோன்ஸை பாரு, சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும், மீனிங் வேற மாதிரி இருக்கும். அதேதான் ஓமோனிம்ஸ்னா சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் வேற மாதிரி இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க ஸ்டார், இந்த ஸ்டார் ஸ்டெப், இந்த கைனா டைப், இந்த கைனா கேர் பண்ணுவோம்ல, கேர் பண்ணிக்குவோம்ல அந்த கைண்டு. இந்த டியர்னா நண்பர் புல் அப்பாட், இந்த டியர்னா கண்ணுல இருந்து வரக்கூடிய அழுகை. இது தமிழ்ல சொல்றது. 11th 12th இந்த மட்டும் பார்த்தா போதுமானது. நான் காமிச்சு எழுதி கொடுத்துருக்கேன், அதை பார்த்தா போதும். இப்ப அப்படியே உள்ளவா, இப்ப 7th புத்தகம் 8th புத்தகத்துல இருக்கக்கூடியத பாரு, ஓமோஃபோன்ஸ், இதோட பாக்ஸ்ல இருக்கு, நம்மளுக்கு அப்படியே ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓமோஃபோன்ஸ், 2 words that are spelling differently, வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா பட் சேம் சவுண்ட். இங்க பாரு, இந்த சீன்றது பாக்குறது, இந்த சீன்றது என்னது பாக்குறது, அப்ப இந்த சீன்றது என்னது கடல், இந்த சீன்றத பாக்குறது, இந்த சி கடல், அந்த மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுத்துருப்பான், மிச்சம் எல்லாத்தையும் நான் எழுதிருக்கேன் கைப்பட. உங்களுக்கு தேவையான சென்டென்ஸ் நம்ம ஓனா மேக் பண்ணிக்கலாம். ஓமோஃபோன்ஸ் என்ன, ஓமோனிம்ஸ்னா என்னன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். இந்த ரைட்ன்றது கரெக்ட், இந்த ரைட்ன்றது எழுதுறது, இந்த ரைட்ன்றது எழுதுறது. நான் கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணேன், ஆனா நல்லா எழுதுறேன், அப்படி கூட நீ சென்டென்ஸை மேக் பண்ணிக்கோ. ஓன் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இங்க நான் கொஞ்சோண்டு சென்டென்ஸை மட்டும் என்ன பண்ணிருக்கேன், மேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த ஃபேர்ன்றது ஒரு ஃபேர், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே இருக்கு பாரு, கீழே பாரு, அவரு, இந்த அவருன்றது நம்மள குறிக்கும், இந்த டைம் குறிக்கும். சரியா? நோ, நல்லா தெரிஞ்ச நபருக்கு, இந்த நோன்றது நல்லா தெரிஞ்சக்கூடிய நபர், நல்லா தெரிஞ்ச நபருக்கு நோன்ற ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியாது. அப்படி கூட நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். சார் சென்டென்ஸ்ல ஓனா மேக் பண்ணுவாங்களா? மேக் பண்ணலாம். அதை மேக் பண்ணி கூட ஓமோஃபோன்ஸ், ஓமோனிம்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். சரியா? இப்போ ஓமோனிம்ஸ் இங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல எல்லாம் கேட்பாங்களா சார்னு கேட்க ரொம்ப ரேர் எஸ்ஐயை பொறுத்தவரை. ஓமோனிம்ஸ்னா என்னன்னு பாரு, ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். இங்க ஒரு இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓமோனிம்ஸ் இங்க அப்படி இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இருக்கா, ஒண்ணு வந்து காயத்தை குறிக்கக்கூடியது, இன்னொன்னு விண்டோட பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஒரு ஃபேர்ன்றது பியூட்டிஃபுல்ல குறிக்கும், அழகை குறிக்கும், இன்னொன்னு திருவிழா ஃபெஸ்டிவலை குறிக்கும். இங்க எழுதிருக்கப்பா பியூட்டிஃபுல், எழுதிக்கோ, வீடியோ நல்லா பார்த்து ஜூம் பண்ணி எழுதிக்கோ. பியூட்டிஃபுல் இது ஃபெஸ்டிவலை குறிக்கும். அப்படியே வா, இன்னொன்னு பாரு, இந்த சா வந்து பாஸ்ட் டென்ஸ், பார்த்தேன் தெரியுமா, சி, அதோட பாஸ்ட் டென்ஸ். இன்னொரு சி வந்து மரம் கட் பண்ணக்கூடிய டிவைஸ், மரத்தை கட் பண்ணக்கூடிய டிவைஸ். நான் அழகா எழுதிருக்கேன் பாரு. இப்பதான் சொன்னேன், இந்த ரைட்ன்றது ராங்க குறிக்கும், ராங்கோட ஆப்போசிட் ரைட். இந்த ரைட்ன்றது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்றோம்ல, அது ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் வேற வேற, அதான் ஓமோனிம்ஸ். சரியா? அடுத்து பாரு, இந்த வெல்ன்றது வாட்டர் ரிசோர்ஸ், கிணறு, அந்த வெல்ல சொல்றோம்.
இந்த வில்ன்றது நலமா இருக்குமா இல்லைன்னு கேட்கறோம்ல, அந்த வில். அப்படியே பாரு, இந்த மார்ச். இந்த மார்ச்ன்றது என்னன்னா ஆர்மி மேனா பரேடு மார்ச் பண்ணுவாங்களா, அந்த பரேடு மார்ச். இந்த மார்ச் என்னன்னா மாசத்தை குறிக்கும், மந்த் இருக்குல்ல, மாசம், மார்ச் மாசம் அதை குறிக்கும். அப்படி இங்க வக்கீல பாரு, இந்த கேன், ஒரு கேன் வந்து வேர்பை குறிக்கும், வேர்பு இருக்குல்ல அதை குறிக்கும். ஒரு கேன் வந்து கண்டெய்னரை குறிக்கும், கண்டெய்னர் இருக்குல்ல அதை குறிக்கும். ஒரு லீவ் வந்து வாழ்றது குறிக்கும்பா, ஒரு லீவ் வாழ்றது குறிக்கும், இன்னொரு பிளேஸ குறிக்கும். ஒரு டியர் ஒண்ணு வந்து கண்ணீர் அழுகையை குறிக்கக்கூடிய டியர் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பீசஸ் குறிக்கக்கூடிய டியர்ஸ். இந்த செகண்ட் எல்லாருக்கும் தெரியும், டைமை குறிக்கக்கூடியது செகண்ட். இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டா, ஃபர்ஸ்ட் இல்ல நான் செகண்ட் இல்ல தேர்டு ரூம்ல அந்த செகண்ட் குறிக்கக்கூடியது. அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும், மீனிங் வேற வேற. அதான் மீன்ஸ். இது 7th புத்தகத்துல இருக்கிறது. இதெல்லாம் நான் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சும்மா உனக்கு புரியணும்னு. இது ஒரு 8th புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்தா கேள்விகள் வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹோமோபோன்ஸ், சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், ஸ்பெல்லிங் இருக்கும், அழகா கொடுத்துருக்கேன். இங்க ஒரு நியூ, நியூ சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கா, ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கா, வார்த்தைகள் எல்லாம் வேற 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 வார்த்தைகள், மீனிங்கும் வேற வேற. அதே மாதிரி ஒரு இப்பதான் பார்த்தோம், இந்த ஓல், இந்த ஓல், இந்த ஓல்னா ஒரு ஓட்டை, இந்த ஓல்னா எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஓல் அது. சரியா? அந்த மாதிரி எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல. இப்போ இந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். இந்த 5 கேள்வி பாரு. I am not allowed to drink soda. சோடா குடிக்க எனக்கு அலோடு கிடையாது. அடுத்த பாரு, the wind blows the leaf. விண்ட் அடிச்சதால இலைகள் உதிர்கிறது. இந்த ப்ளூவை போட முடியாது. I will meet. இந்த மீட்னாவா நான் சந்திக்கிறேன்னு அர்த்தம். இந்த மீட்னா உணவு போயிடும், உணவு போயிடும். தமிழ்ல நான் சொல்றது உணவு போயிடும். இந்த மீட்னா சந்திப்பது. He will play the role. ரோல்னா இந்த ரூல், ROLE ரூல். ரோல் இந்த செகண்ட் பிளே. ஒரு செகண்ட் பிளே நடந்துகிட்டு இருக்கு, அதுல நான் ஒரு ரோல் பண்றேன், அதனால ROLE தான் சொல்லணும் ரூல். சார் அப்ப இந்த ரோலுக்கு என்ன மீனிங்? இந்த ரோல உருண்டிடும் ஒரு ரூல், அப்ப அதுக்கு மீனிங். அப்புறம் இதுவா, I have seen. சீன பாக்குறது, சிஎன். சிஎன் த மூவி ஆல்ரெடி, இதுக்கு முன்னாடியே இந்த மூவியை நான் பார்த்துட்டேன், அதுக்குதான் இது குறிக்கும். சரியா? இது 5த்துக்குமே பாரு. இப்ப அப்படியே கீழே இருக்கும் பாரு, ஆப்ஷன் கொடுத்துருப்பான் பாரு. Every morning my father likes to look at the duke. புல்லுக்கு மேல, தரைக்கு மேல டியூக்ஸ் இருக்குல்ல, ஈரமா இருக்கும், கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடும் போது பார்த்துருப்பாரு, புல்லுக்கு மேல டியூக் வந்துருச்சுன்னு பத்தி. அதுதான் இது. சரியா? இந்த டியூன்றது காரணத்தை குறிக்கும். இங்க பாரு, சென்னை இஸ் கேபிட்டல், ஏ வரும், ஓ வராது. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து பாரு, ஐ வாஸ் வெரி போர்டு. போர்னா போர் அடிக்குது. போர்டு லாஸ்ட் வீக் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த வில்லேஜ் வித்வுட் இன்ஃபார்ம் மீ. கடைசி வாரம் எனக்கு ரொம்ப போரிங்கா போச்சு, ஏன்னா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அவன் கிராமத்துக்கு போயிட்டான். இதான் தமிழ் டிரான்சாக்ஷன். த கேட் கேட்ச் த சிக் ஆஃப் மவுஸ். இந்த இது எல்லாருக்கும் தெரியும், இது காலங்காலமா தெரியும். த சன், SUN, சன் சூரியன், சன் ரைஸ் இன் த ஈஸ்ட். சரியா? இது எல்லாருக்கும். இந்த சன்ன்றது பையன், அதை குறிக்கும். சரியா? அப்ப இது வராது, அப்ப இதான் ஆன்சர். அப்போ ஹோமோபோன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரி என்ன இருக்கும், சவுண்ட் இருக்கும், வார்த்தைகள் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? மீனிங்கும் வேற வேற. இந்த சன்னுக்கும் இந்த சன்னுக்கும் மீனிங் வேற. சரியா? பாக்குறதுக்கு சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கலாம், வார்த்தைகள் வேற வேற காணப்படுகிறது, ஆனால் மீனிங்கும் வேற வேற காணப்படுகிறது. இது என்னது? ஹோமோபோன்ஸ். அடுத்து பாரு, 9th புத்தகத்துல அதே மாதிரி கொடுத்துருப்போம் டெஃபினிஷன் பாக்ஸ்ல. சரியா? சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். அதை கொடுத்துட்டு இங்க கொடுத்துருப்பான் ஹோமோனிம்ஸுக்கு. ஹோமோனிம்ஸ் கொடுத்துருக்கேன், ஹோமோனிம்ஸ். சரியா? அது கிரிக்கெட், கிரிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் ஆடுறோம்ல, பேட் கிரிக்கெட், அதை குறிக்கும். இன்னொரு கிரிக்கெட் ஒரு இன்செக்டை குறிக்கும், பூச்சி. சரியா? பூச்சை குறிக்கும். அந்த மாதிரி கோதிக்கலாம், அது கொடுத்துருக்கான். அடுத்து பேங்க் கொடுத்துருக்கான். ஒரு பேங்க்ன்றது வங்கியை குறிக்கும், இன்னொரு பேங்க் எதை குறிக்கும்? ரிவர் பேங்க் இருக்குல்ல, அதை குறிக்கலாம். ஒரு வில்லுன்றது நம்மளால முடியக்கூடியத, வில் பவர் அதை குறிக்கும். இன்னொரு வில்லுன்றது வேர்பு குறிக்கலாம். ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே மாதிரியான கிரிக்கெட் கிரிக்கெட் வார்த்தைகள் தான், ஆனால் மீனிங் வேற வேற, ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கு. சரியா? அதான் என்னது? ஹோமோனிம்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி 4-5 எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நானா எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணு பார்க்கலாம். வாட்ச்க்கு என்ன சொல்லலாம்? ஒரு வாட்ச் கையில கட்டி இருக்கக்கூடிய வாட்ச்,
இன்னொரு வாட்ச் கண்ணுல பார்க்கக்கூடிய வாட்ச். அப்ப இது என்னது? ஓமோனிம்ஸ். சரியா? ஒரு பேட்னா கிரிக்கெட் பேட், இன்னொரு பேட்னா வவ்வால் இருக்குல்ல, அது ஒரே மாதிரி இருக்கு, ஆனா அது என்னது? மீனிங் வேற வேற. ஓமோனிம்ஸ். ஓமோபோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. சிமிலர் சவுண்ட் பட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். வார்த்தைகளும் வேற வேற மாதிரி இருக்கும், மீனிங்கும் வேற வேற மாதிரி காணப்படும். இங்க பாரு, இன், இந்த இனுக்கு INN, இந்த இன்ன கொடுத்துருங்க. நோ, NO, நோ. பெண்ல எழுதிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் ஐயா, அதனால திரும்ப எழுதுறேன். பி, இந்த பி போடலாம், இல்ல இந்த பி. ஒரே மாதிரி கிடையாது, ஸ்பெல்லிங் சவுண்ட் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு, ஸ்பெல்லிங் வேற வேற இருக்கு, மீனிங் வேற. இந்த 2 போடலாம், இல்ல இந்த 2 போடலாம், இல்ல TW, இந்த 2 போடலாம். வாட்னா உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ்ல பயன்படுத்துறது. இல்ல இந்த வாட். ரைட், இந்த ரைட் போடலாம், இல்ல இந்த ரைட். வேர், இந்த வேர் போடலாம். பேர், இந்த பேர் போடலாம். ஏர்டுக்கு இந்த ஏர்டு போடலாம். த்ரோக்கு இந்த த்ரோ போடலாம். அப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா மீனிங் வேற வேற. சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு, மீனிங் வேற. அப்ப இது என்னது? ஓமோபோன்ஸ். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு டெஃபினிஷன் கூட கேட்கலாம். சரியா? பாத்துக்க, உனக்கு புரியணுன்றதுக்காக எல்லாத்தையும் சும்மா நான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தையும். இங்க பாரு, இந்த பக்கம் பாரு. ஓமோனிம்ஸ், ஒரு அட்ரஸ் வந்து லொகேஷனை குறிக்கும். ஒரு அட்ரஸ், இன்னொரு அட்ரஸ் நான் மேடையில பேசுறது தெரியுமா, அந்த ஸ்பீச் அட்ரஸ் குறிக்கும். இது எப்படி தெரியுமா சார் கொஸ்டின் கேட்கலாம்? இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க பாரு ஸ்டேட்மெண்ட், இதை கொடுத்துட்டு கூட இதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்கலாம். ஓமோபோன்ஸுக்கு எக்ஸாம்பிளா, ஓமோனிம்ஸுக்கு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு கேட்கலாம். இந்த பேண்டு பாரு, மியூசிக்கல் பேண்டு. இது வந்து பேண்டு கையில போடுவோம்ல, விளையல அந்த பேண்டு. இந்த பேட் இப்பதான் பார்த்தோம், வவ்வாலு ஒண்ணு என்னது? கிரிக்கெட் விளையாடுற பேட்டு. ஒரு ரைட்டுக்குன்னா கரெக்ட், இன்னொன்னு வந்து டைரக்ஷன் சொல்லக்கூடியது, லெஃப்டா ரைட்டா அந்த மாதிரி சொல்லக்கூடியது. இங்க பாரு, ஓமோனிம்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. இந்த பிரைட்னா வெரி இன்டெலிஜென்ட் பாய்ன்னு சொல்லுவோம்ல, அது. இந்த பிரைட்னா கலர் பிரைட்டா இருக்கக்கூடியது. எக்ஸ்பிரஷன், வேகமா செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம்ல, அது. ஒண்ணு கன்சர்வ் பண்றது. இது பார்த்தாச்சு. கைண்ட்னா ஒரு டைப் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அன்பு இருக்கலாம். இந்த வெல்லும் பார்த்தாச்சு. ஒண்ணு கிணறு, இன்னொன்னு உடல் நலமாக இருக்கா இல்லையா, இதுவும் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் ஓமோ நிம்ஸுக்கான எக்ஸாம்பிள். சரியா? இது நம்மளுக்கு அழகா 10th புக்ல கொடுத்திருக்கான். 10th புக்ல கொடுத்திருக்கான் பாரு. ஒருத்தன் புதுசா என்ன வாங்கியிருக்கான்? கிரிக்கெட் பேட் வாங்கியிருக்கான். அதனால நீ இந்த நியூவை தான் போடும். புதிய கிரிக்கெட் பேட், புதிய கிரிக்கெட் பேட். த ஷெப்பர்ட், இந்த இயர்டு தான் போடணும். லட்சுமி கம்ப்ளீட் இயர் பேங்கிங் கோர்ஸ், COURSC கோர்ஸ். இந்த கோர்ஸ் தான் நீ போடணும். இந்த கோர்ஸ் தான் கம்ப்ளீட்டா கோர்ஸ் முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு மீனிங் தெரியணுமா சார்? கட்டாயம் தெரியணும்பா. பிரியா broken the folk limb. இந்த ஃபோக்குன்றதான் முட்டிக்கு மேல முட்டி கீழே ஜுழுவுக்குள்ள அந்த ஃபோக் லிம். லீடர் ஆஃப் த வேர்ல்ட் மச் ஒர்க் டுவர்ட்ஸ் த பீஸ். இந்த பீஸ்ன்றது அமைதி. இந்த பீஸ்ன்றது துண்டு துண்டாக உடைதல், துண்டு துண்டாக உடைதல். அந்த மாதிரி இங்க ஒவ்வொருத்தையும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டா பாத்துக்கணும். இந்த பாட்னா என்னது, பைக் ஆப்போசிட் பாட்னா என்னது, இதெல்லாம் பார்க்கணும். இது கீழே இந்த பாக்ஸை பார்த்துருவோமா, இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் பார்த்தாச்சு நினைக்கிறேன். POCT பாக்கெட் அப்படின்னா ஒரு ஸ்மால் திங்க வச்சுக்கக்கூடிய மேல் பாக்கெட். இந்த பாக்கெட்னா ஒரு பேப்பராலேயோ இல்ல கார்ட்போர்டில் கவர் பண்ணிருக்க பிஸ்கெட் பாக்கெட், அது பார்த்தோம். இந்த ஃபவுண்டுனா கண்டுபிடித்தல், கில்னு பார்த்தோம். இந்த ஃபவுண்ட்னா கண்டுபிடித்தல். இந்த ஃபவுண்டுன்றது என்னது, ஹேவிங் அஃபெக்ஷன் ஆர் லைக்கிங் ஃபார், அது. இந்த லாஸ்ட்னா லாஸ்ட் டு சம்திங், ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சு, அன்ஏபிள் டு ஃபைண்ட், ஏதோ கண்டுபிடிக்க முடியல, அதான் இந்த லாஸ்ட். இந்த லாஸ்ட்ன்றது ஒரு சீரிஸோட முடியக்கூடிய லாஸ்ட் சொல்லுவோம்ல, ஃபைனல் பார்ட், அந்த லாஸ்ட். இந்த பாஸ் இப்பதான் பார்த்தோம். பாஸ்னா நிக்கிறது, இந்த பாஸ்னா போகக்கூடியது, கடந்து போகக்கூடியது. இதுக்கு சும்மா நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பிக்சர்னா என்னது, கண்டெய்னர். இந்த பிக்சர்னா என்னது, மூவிங் பிக்சர். சரியா? டிராப் பண்ணக்கூடிய பிக்சர். இதுதான் ஸ்கூல் புக்ல காணப்படக்கூடிய ஓமோபோன்ஸ், ஓமோனிம்ஸ். திரும்பவும் சொல்றேன், ஓமோபோன்ஸையும் ஓமோனிம்ஸையும் மட்டும் நல்லா பார்த்துக்கோ. ஓமோபோன்ஸ்னா சேமா சவுண்ட் இருக்கும், பட் வார்த்தைகள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும், மீனிங் வேற வேற மாதிரி இருக்கும். அது என்னது, ஓமோபோன்ஸ். ஓமோனிம்ஸ்னா என்னன்னா சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் மட்டும் வேற வேற. அதான் ஓமோனிம்ஸ். இந்த ரெண்டை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிச்சு உனக்கு என்ன பண்ணி சின்ன சின்ன எழுதிருக்கீங்க. வீடியோ ஒழுங்கா பாஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணி கரெக்டா எழுதி மட்டும் செஞ்சுக்கோ. சரியா? எஸ்ஐக்கு நான் அடுத்தடுத்து கிராமர்ல என்னால முடிஞ்சது என்ன பண்றேன், நான் உனக்கு
எஃபோர்ட் போட்டு சொல்லித்தரேன். எஸ்ஐக்கு அட்மிஷனும் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாதுகாவலர் டெஸ்ட் பேட்ச் வந்து 10வது டெஸ்ட் வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ண போறேன்ப்பா. இன்னும் 10 நபர்கள் மட்டும் தான் சேர முடியும். அட்மிஷன் க்ளோஸ் பண்ண போறேன். டெஸ்ட் பேட்சுக்கு நான் சொல்றேன். எப்ப சார் க்ளோஸ் பண்ண போறீங்க? 1 டிசம்பர் 2024 அதோட முடிகிறது. நம்மளை பார்த்து நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா புதுசா செயல்படுத்துறாங்க. அது ரொம்ப நல்லதுதான். மாணவர்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னா போதுமானது. அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு எஸ்ஐக்கு குறிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமில. இப்ப டிஎன்பிசி நாங்க என்ன பண்றோம், 10 to 1 ஆரம்பிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்க, கட்டாயம் வந்து ஜாயின் பண்ணிக்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிராமர் டாபிக் ஆகும், ஒவ்வொன்றும் அழகா பார்க்கலாம். சரியா? இப்ப நான் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இதோட முடிஞ்சதுன்னா இதோட பிடிஎஃப் நான் என்ன பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்ன பண்ண, அழகா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோயா. நன்றி, வணக்கம்.